செய்தியை பார்க்கிறோம். குற்றால ஐந்தருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது மலை அருவியில் இருந்து பாம்பு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளும் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ வனத்துறை அதிகாரிகள் அந்த பாம்பு பிடித்திருக்கிறார்கள், விவரம் என்ன? காயத்ரி, அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கக்கூடிய குற்றாலத்தில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் உலகின் பல பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு சீசன் என்பது தற்போது துவங்கியுள்ள நிலையில், அதாவது அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து என்பது மிதமாக வந்து கொண்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் ஐந்தருவி மலைப்பகுதிகளுக்கு மேலே தற்போது சாரல் மழை என்பது பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஐந்தருவியில் தற்போது தண்ணீர் வரத்து என்பது மிதமாக வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் திடீரென மலைப்பகுதிகளிலிருந்து சுமார் 6 அடி நீளமுள்ள ஒரு பாம்பு சுற்றுலா பயணிகள் குளித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் விழுந்தது. இதை கண்ட சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஆண்களும் பெண்களும் ஓட துவங்கினர். இந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தீயணைப்பு படை வீரர்கள் உடனடியாக பாம்பை பிடிப்பதற்கான கருவி கொண்டு தற்போது பாம்பை பிடித்துள்ள சூழ்நிலையில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு விடுவதற்கான முயற்சிகளை தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் பாம்பை ஒப்படைத்து அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாம்பு என்பது சுற்றுலா பயணிகள் குளித்திருக்கக்கூடிய இடத்தில் விழுந்ததால் அந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலையே நிலவி வருகிறது. காயத்ரி, நன்றி செந்தில், விவரங்களுக்காக. Sure.